शङ्करादिसेवितम् दैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि. நான் நேற்று பூலோகம் சென்ற பொழுது எனக்கு ஒரு அதிசய பொருள் கிடைத்தது. இதோ பாருங்க, லேப்டாப். என்னது, லேப் டாப்பா? உண்மை வழிபடுவதற்காக கோவிலுக்கு வருபவர்கள் யார், மற்றவர் அழிக்க கோவிலுக்கு வேண்டுதல் வைக்க வந்தவர்கள் யார் என்ற அனைத்து விவரங்களையும் தனித்தனியாக தெரிவித்துவிடும். நம் நாட்டில்தான் யார் உண்மையான பக்தியுடன் வருகிறார்கள், யார் தீய எண்ணங்களுடன் வருகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள் விளையாட்டு, படிப்பு என்று சில நேரங்களில் தடுமாறுகிறார்கள். அவர்களை சற்று கை தூக்கிவிட்டால் போதும், புத்திசாலி குழந்தைகள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள் வாழ்வில் சிறப்பான இடத்தை பிடித்து விடுவார்கள். ஆஹா ஆஹா, என்ன ஒரு இயற்கையில் கொஞ்சம் பள்ளி, சுற்றி எவ்வளவு மரங்கள், என்ன ஒரு பசுமையான இடம். யார் பள்ளியை முழுமையாக முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பரிசு. நான் பள்ளியை முழுமையாக சுற்றுவதை விட அறிவுக்கண் திறந்த ஆசிரியர்களையும் அறிவு பசிக்காக வந்த மாணவர்களையும் சுற்றி வருகிறேன். விநாயகர் அங்குள்ள ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சுற்றி வந்து பரிசை பெற்றுக் கொள்கிறேன். அனைவரும் ஏமாற்றி விட்டீர்கள், நான் போகிறேன், என்னை யாரும் தேட வேண்டாம். அப்படியெல்லாம் நான் கூறுவேன் என்று நினைத்தீர்களா? ரீசார்ஜ் அமௌண்ட்டை அதிகப்படுத்தி விட்டார்களா? அதனால்தான் நான் தாமதமாக வந்தேன். நான் ராஜேந்திரன் பள்ளியின் விடுதிக்கு செல்கிறேன். லேப்டாப்பை 2 பேருமே பயன்படுத்திக் கொள்ளட்டும். தனித்தனி அக்கவுண்ட் வைத்துக் கொண்டு லாகின் லாக் அவுட் பண்ணி கொள்ளலாம். விநாயகர் என்றாலே மேலான பொருள், தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருளாகும். நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டு விட்டுதான் செய்வோம். The scorching sun, a soothing, splendid program for our soul.